அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 3இல் செவ்வாய், 4இல் குரு சூரியன் புதன், 5இல் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். தற்போது தங்களுக்கு செவ்வாய் சாதகம், புதன் சாதகம், ராகு சாதகம், சனி பகவான் 4 மாதங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு இருக்கிறார். பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு தங்களுக்கு உண்டாகும். பண வரவில் ஏற்ற இறக்கம் இருந்தால் கூட அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உண்டு. செவ்வாய் சாதகமாக இருப்பதால் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எந்த நேரமும் பிரயாணம் செய்து கொண்டு கடுமையான உழைப்பு இருப்பதால் நிம்மதியான தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. தங்களுக்கு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். அரசு ஊழியர்கள் நன்மை பெறுவர். பிள்ளைகளால் மட்டும் சற்று தொந்தரவுகள் உண்டாகும். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள், தொந்தரவு செய்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கு உடல்நல குறைவு உண்டாகலாம். ஆகவே தங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். சுக்கிரன் நீச்சம் என்பதால் கணவன் மனைவி உறவில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தரித்த வார்த்தைகளை உபயோகித்தல் கூடாது. செலவுகளில் மிகுந்த கவனம் தேவை. ஏனென்றால் 7.5 சனியில் விரய சனியாக சஞ்சாரிக்கிறார். அனாவசிய செலவுகளை தாங்கள் கட்டுப்படுத்துதல் வேண்டும். 5இல் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் தெய்வ பக்தி சிலருக்கு அதிகரிக்கும். சிலருக்கு வெளி இடங்களில் உணவினை உண்டு செரிமான பிரச்சனைகள் வரலாம். ஆகவே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.